சூனியத்தை நம்புறாங்கல்ல அவங்க பார்வையில அதே அல்லாஹ் லபீத் இப்னுல் அஸமுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் மூலமா பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு நாடுவானா? ஒரு பக்கம் அல்லாஹ் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வை யாராவது சூனியம் செய்யப்பட்ட மனிதர்னு சொன்ன நீ அநியாயக்காரன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு சிஹர் என்று ஒன்று இருக்கிறது. சிஹர் என்கிற அந்த சூனியத்தினால் ஒரு மனிதன் ஒரு அப்னோமலான நிலையை அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, நடந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லபீத் இப்னுல் அஸம் என்கிற யூதன் சிஹர் செய்தான் என்பது வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சிஹர் செய்யப்பட்ட கால பகுதியில் அவர்களுடைய சில நடத்தைகளில் சுமார் 6 மாத காலம் அந்த பாதிப்பு அவர்களுக்கு இருந்திருக்கிறது. இந்த பக்கம் அல்லாஹ் லபீத் இப்னுல் அஸம் ரசூலுல்லாஹ்வுடைய முடியெல்லாம் எடுத்து சூனியம் வைக்கும் பொழுது நீ செய்யி நான் நாடுறேன் அவர் பைத்தியமாகட்டும் இப்படி நாடுவானா? அல்லாஹ் யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது மாபி சாஹிபுக்கு மின் ஜின்னா, உங்களுடைய தோழருக்கு இந்த நபிக்கு எந்த வகையான மனநோயும் கிடையாது. பைத்தியம்ங்கிற அளவுக்கு இல்ல, சின்ன வகையான மனநோய் கூட ரசூலுல்லாஹ்வுக்கு கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்றான். 6 மாசம் இந்த பாதிப்பு நினைச்சு அல்லாஹ்வை கேலி செய்யறதா இல்ல இது? அதைத்தான் இன்னைக்கு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ரசூலுல்லாஹ்க்கு சூனியம் வைத்ததாக 5763வது ஹதீஸ் ஆயிஷா ரலி அறிவிச்சதா ஹதீஸ் என்னன்னு விளக்கம் சொல்லுங்க. சகோதரர் என்ன கேக்குறாங்கன்னா, புகாரில இடம்பெறக்கூடிய ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக இடம்பெறக்கூடிய செய்தி. நம்ம இதுக்கு முந்தைய கேள்விகள் அனைத்திலையும் சூனியம்னா என்னன்னு விளக்கிட்டோம். சூனியம்னா ஒன்றுமில்லாதது, அது ஒரு மாய வித்தை, அதனால் அதற்கு எந்த ஆற்றலும் கிடையாது, அதனால் எதையும் செய்ய முடியாது என்பதையெல்லாம் சொல்லிட்டோம். ஆனால் புகாரியில இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது. அதனால் ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தகைய பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா, ஒரு விஷயத்தை செய்யாமலேயே செய்ததாக நினைக்கின்ற அளவுக்கு, மனைவிமார்களிடத்தில் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடாமலேயே ஈடுபட்டதாக நினைக்கின்ற அளவுக்கு அவர்களுக்கு ஒரு மனப்பிறழ்வு, மன பாதிப்பு ஏற்பட்டது. இந்த பாதிப்பு 6 மாத காலம் ரசூலுல்லாஹ்வுக்கு நீடித்தது அப்படின்னு என்ன பண்றாங்க, ஒரு செய்தி இடம்பெறுது. இந்த செய்தி என்பது ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளத்தக்க செய்தி என்றால் குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களை நம்ம மறுக்கணும். எந்த வசனங்களை? இதுக்கு முன்னால் நம்ம எடுத்து காண்பித்தோம். சூனியக்காரன் எந்த வகையில் வந்தாலும் வெற்றி பெற மாட்டான், அவன் எப்படியான வெற்றியை கொண்டு வந்தாலும் சரி வெற்றி பெற மாட்டான்னு குர்ஆன் சொல்லுது. ஆனா இங்க என்ன பண்ணிட்டான், ரசூலுல்லாஹ்வை மன பாதிப்பை உண்டாக்கி விட்டான், அதுல வெற்றி கண்டுட்டான்னு சொல்லுது. அப்ப இந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும், மறுக்கணும். அதே போல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், காலல் ஸாலிமுன இன் தத்தபியூன இல்லா ரஜுல மஸ்தூரா, ரசூலுல்லாஹ் சூனியம் செய்யப்பட்ட மனிதர் என்று அநியாயக்காரன் தான் சொல்லுவான்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரசூலுல்லாஹ்க்கு சூனியம் செய்யப்பட்டதுன்னு யார் சொல்லுவான்? அநியாயக்காரன் தான் சொல்லுவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு இங்க யூதன் சூனியம் வச்சுட்டான், லபீத் இப்னுல் அஸம்ங்கிற ஒரு யூதனே சூனியம் வச்சுட்டான் அப்படின்னு இங்க இடம் பெறுதுன்னா அப்ப அல்லாஹ் சொன்னது பொய்யாயிடும். சூனியம் செய்யப்பட்டவர் ரசூலுல்லாஹ் என்று சொல்வது அநியாயக்காரனுடைய செயல் என்று அல்லாஹ் கண்டிக்கிறான்னா, இங்க யூதன் சூனியம் வைத்ததை உண்மைன்னு நம்புறதா இருந்தா நாம ஒண்ணு அநியாயக்காரனா இருக்கணும், இல்ல சூனியம் வைக்க முடியும் நம்புறதா இருந்தா அப்ப அல்லாஹ் தப்பா சொல்லிட்டான்னு சொல்லணும். அநியாயக்காரன் அல்லாஹ் சொல்றான்ல, ஏன்னா இல்லாததை சொன்னாதான் அநியாயக்காரன். இங்கதான் ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வைக்கப்பட்டுச்சுன்னு நம்புறதா இருந்தா அவனையே அல்லாஹ் அநியாயக்காரன்னு சொல்லணும். அப்ப அல்லாஹ் தப்பா சொல்லிட்டான்னு அந்த வசனத்தை மறுக்கணும். இன்னும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது மாபி சாஹிபுக்கு மின் ஜின்னா, உங்களுடைய தோழருக்கு இந்த நபிக்கு எந்த வகையான மனநோயும் கிடையாது. பைத்தியம்ங்கிற அளவுக்கு இல்ல, சின்ன வகையான மனநோய் கூட ரசூலுல்லாஹ்வுக்கு கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா இந்த செய்தி என்ன சொல்லுது, ரசூலுல்லாஹ் செய்யாமலேயே செஞ்சதா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் மனைவியிடத்துல குடும்ப வாழ்க்கையில ஈடுபடாமலே ஈடுபட்டதை நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த அளவுக்கு ஒரு மன பாதிப்பு, செய்யாததை செஞ்சேன்னு சொல்ற அளவுக்கு நினைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பிரம்மையூட்டப்பட்டு கொண்டே இருந்தது. 6 மாசம் இந்த பாதிப்பு நினைச்சு அப்ப அல்லாஹ் என்ன சொல்றா, எந்த வகையான மனநோயும் இல்லைங்கிறான். அப்ப அந்த வசனத்தை மறுத்தாதான் இந்த செய்தி ஏத்துக்க முடியும். இப்ப குர்ஆனுடைய வசனங்களுக்கு முரணாக ரசூலுல்லாஹ்வுடைய பெயரால் ஒரு செய்தி வரும் என்றால் அதை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அப்படி ஒரு செயல் நடந்திருக்காது. சூனியக்காரனுக்கு ஆற்றலே இல்லைன்னு குர்ஆன் சொல்லும் பொழுது அவன் ஆற்றல் இருந்து ரசூலுல்லாஹ்வே முடக்கிட்டான் அப்படின்னு வருமா? அல்லாஹ்வே குர்ஆன்ல அநியாயக்காரன் தான் ரசூலுல்லாஹ்வை சூனியம் வைக்கப்பட்ட மனிதர்னு சொல்லுவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது சூனியத்தை நம்புறாங்கல்ல அவங்க பார்வையில அதே அல்லாஹ் லபீத் இப்னுல் அஸமுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் மூலமா பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு நாடுவானா? ஒரு பக்கம் அல்லாஹ் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வை யாராவது சூனியம் செய்யப்பட்ட மனிதர்னு சொன்ன நீ அநியாயக்காரன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, இந்த பக்கம் அல்லாஹ் லபீத் இப்னுல் அஸம் ரசூலுல்லாஹ்வுடைய முடியெல்லாம் எடுத்து சூனியம் வைக்கும் பொழுது நீ செய்யி நான் நாடுறேன் அவர் பைத்தியமாகட்டும் இப்படி நாடுவானா? அல்லாஹ் யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அல்லாஹ்வை கேலி செய்யறதா இல்ல இது? அல்லாஹ்வுடைய செயல்களை கேலியாக்குற வகையில் இது இல்லை.
அதைத்தான் இன்னைக்கு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்படியான செய்தி ஆதாரபூர்வமானது அல்ல. அது அறிவிப்பாளர் தொடர் சரியா இருக்கலாம், அறிவிப்பாளர் தொடரை விட குர்ஆனுடைய கருத்துக்கு ஒத்ததாக இருக்கணும். அதுதான் ஒரு செய்தி, ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க செஞ்சாங்கிறதுக்கு உறுதியான தகவல். இமாம் இப்னுல் ஜவுசி இவர் மௌதுஆத் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதுறார். மௌதுஆத்னா இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள். அதுல சில அடிப்படைகளை அவர் சொல்றார். இட்டுக்கட்டப்பட்ட செய்தினா எது எது அப்படின்னு சில அடிப்படைகளை சொல்றார். அதுல அவர் ஒரு அடிப்படையை சொல்லும் பொழுது, ஒரு செய்தி ரசூலுல்லாஹ்வுடைய பெயரால் வரக்கூடிய ஒரு செய்தி அடிப்படைக்கு முரணாக இருக்கும் என்றால், அடிப்படைனா என்ன? குர்ஆன். அடிப்படைக்கு முரணாக இருக்கும் என்றால் அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்க மாட்டார்கள். அது ரசூலுல்லாஹ்வின் பெயரால் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. இதை சொல்லிட்டு அவர் ஒரு கூடுதலான ஒரு தகவலையும் சொல்றார். ஒரு நம்பகமான ஒரு கூட்டம், பெருங்குண்ட கூட்டம், எல்லாருமே நம்பகமான ஆட்களா இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒட்டகம் ஊசி துவாரத்துல நுழைந்ததுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்பகமான ஆட்கள், எல்லாம் உண்மையாளர்கள்னு சர்டிபிகேட் வாங்கின ஆட்கள் தான். ஆனா எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க? ஒரு ஒட்டகம் ஊசி தொலையில நுழைஞ்சிச்சு, நம்புவீங்களா? யாரும் நம்ப மாட்டோம். அதை எப்படி நம்ப மாட்டோமோ அதே மாதிரிதான் குர்ஆனுக்கு முரணாக ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ஒண்ணு நடந்துச்சு, ரசூலுல்லாஹ் ஒண்ணு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஒண்ணு செஞ்சாங்கன்னு வந்தா அதை நம்ப கூடாது, அது இட்டுக்கட்டப்பட்டதுங்கிறார். அந்த அடிப்படையில் அமைந்த செய்தியாகத்தான் இது இருக்குது. அறிவிப்பாளர் தொடர் சரியாக இருந்தாலும் சூனியக்காரனை ஜெயிக்க வைத்து ரசூலுல்லாஹ்வை தோற்கடிக்கக்கூடிய ஒரு செயலாக, ரசூலுல்லாஹ்வுக்கு மன பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அமைந்த செய்தியாக இது இருக்குது. இது குர்ஆனுக்கு எதிரான செய்தியாக இருக்கிறனால இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள கூடாது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.